குதிரை. அன்பின் சபையர்களே, இறைவனின் படைப்புகளில் ஒன்றான குதிரையே நானாகும். என்னை நீங்கள் சவால் செய்வதற்காக பயன்படுத்துகிறீர்கள். நான் மிகவும் வேகமாக ஓடக்கூடியவனாக இருக்கின்றேன். உங்களுக்கு ஒன்று கூறட்டுமா? நீங்கள் நாயைத்தான் நன்றுள்ள விலங்கு என்பீர்கள், ஆனால் அதையும் நன்றுள்ள விலங்காகவே நான் இருக்கின்றேன். அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சாதாரணமாக சத்தியம் செய்ய மாட்டான். அப்படி சத்தியமிட்டு ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்றால் அதில் பல அர்த்தங்கள் உண்டு. அவ்வாறு இறைவனின் மீது 5 சத்தியங்களை செய்த ஒரு விடயத்தை கூறுகின்றான். அதாவது சூரத்துல் அல்-ஆதியாத்தில் 1வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான்: வேகமாடுவற்றின் மீது தீப்பொறியை பறக்க செய்வற்றின் மீதும் அதிகாலையில் தாக்குதல் நடத்துவற்றின் மீதும் அதனால் புழுதி பரப்பி வருவற்றின் மீதும் சத்தியமாக 5 சத்தியங்களையும் அல்லாஹ் கூறும் நோக்கம் என்னவென்றால், மனிதர்களாகிய நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கின்றீர்கள், ஆனால் நான் என் மீது சவாரி செய்யும் எஜமானுக்கு நன்றியுள்ளவனாகவே இருக்கின்றேன். இப்போது சொல்லுங்கள், நன்றுள்ள விலங்கு நான் தானே? உலகில் உங்களை காக்க முன்வருவர் மிகது. அப்படி இருக்கும் போது எனது நன்றுணர்வு எவ்வளவு சிறந்தது. மேலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குதிரை அல்லாஹ்வே வழங்கியுள்ளான். மேலும் அல்லாஹ் அவனது திருமறை இவ்வாறு கூறுகின்றான்: வல்ஹைல வல்பிகால வல்ஹமீர லிதர்கபூஹா வஸீனா வயஹ்லுகு மா லா தஅலமூன். குதிரைகள், கோவேறு, கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் சவாரி செய்வதற்காகவும் இன்னும் அலங்காரமாக அவனை படைத்தான். மேல் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைப்பான். நம் அண்ணன் மேடைக்கு அளிப்பது மாணவி ஷன்சா சாக்கிர். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى فسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. والسلام. شكرا جزيلا للطالبة. ராத்தை ஆதிச்சன்மானைக்கு நன்றிகள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. وبعد الكلمة باللغة الإنجليزية تلقيها الطالبة. أنا فيصل.
பாடல். அடுத்த நிகழ்வாக ஆங்கில மொழியில் பேச்சொன்றை பேசுவதற்காக நம் அன்பன் மேடைக்கு அழைப்பது மாணவி அனா ஃபைசல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Prophet Muhammad sallallahu alaihi wasallam, Hazrat Muhammad is our last prophet. He is messenger of Allah. He born at Makkah in 571 AD. Father name Hazrat Abdullah. His mother name Hazrat Amina. He preached message of Allah. He told us to worship only Allah, who is one and only. He forbade us to worship only idols and give up bad habits. He taught us to good manners for a successful life. He stressed upon to get education. He loved children very much. His teaching brought real positive change in the society. Thank you. ஷுக்ரன் ஜஸீலா லித்தாலிபா. ஆங்கில மொழி பேச்சை பேசிச் சென்ற மனைக்கு நன்று ஜஸாக்கல்லாஹு ஹைரா. வதலீஹி கலிமா தஹ்தல் மௌலு ரிசாலன் இலா சதீகிஹி யுல்கிஹா அத்தாலிபா ஆகித் மிஸ்ரி. அடுத்த நிகழ்வாக தோழனுக்கு ஒரு மடல் என்ற நிகழ்ச்சியை வழங்குவார் மாணவன் ஆகித் மிஸ்ரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தோழனே, உன்னை விழித்து பேசுகின்றேன். என்ன நண்பா, உன் வாழ்வில் அதே பிரச்சனைகளா? கஷ்டமாக இருக்கின்றதா? கவலையில் இருக்கின்றாயா? மனம் வலிக்கின்றதா? உனக்காக நான் இருக்கின்றேன். உனக்கான ஒரு வழி சொல்லவா? கேள், சொல்கிறேன். நீ அதிகம் தன்மையில் இருக்கின்றாயா என்றால் அந்த தன்மையை விட்டு விலகிவிடு. இவ்வளவு காலம் சினிமா பாடல்களைத்தானே கேட்டாய். இனியாவதல் குரானை கேட்டுப்பார். அதில் ஆர்வம் காட்டு. நிம்மதி அங்கேதான் இருக்கின்றது. நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். தயவு செய்து கேள். ஆரம்பத்தில் கனமானதாக தன்னுணர்வார், பின்பு பல பலன் அடைந்து கொள்வாய். உன் கவலைகளின் கஷ்டங்களின் சஜிதாவிலிருந்து உன்னை படைத்தவனை முறைப்பாடு செய். எப்படி என்றால், அது புலம்பி கேள். உன் மனதை திறந்து பேசு. உன் கவலைகள் அவனுக்கு தெரியாமல் இல்லை. உன் கஷ்டங்கள் அவனுக்கு புரியாமலும் இல்லை. உன்னை அவன் சோதிக்க நடுகிறான். மனம் தளராது. உன்மேல் நீ நம்பிக்கையே. உனக்கான பயணத்தை நீ வடிவமைத்துக்கொள். நாளைய இந்த கணக்கு போட்டுக்கள். ஒரு நாள் நினைத்து அதை அல்லாஹ் செய்வான். அதுவரை காணுமாறு பொறுமை என்னும் மகனத்தை முடிச்சிருக்கள். அல்லாஹ் நாடினார்கள் அனைத்து உன் வாழ்வை மாற்றுவான். வசலாம். ஷுக்ரன் ஜஸீலா லித்தாலிபா ஆகித் மிஸ்ரி. இந்நிகழ்ச்சி அழகிய முறையில் வழங்கி சென்ற மாணவனுக்கு நன்றி ஜஸாக்கல்லாஹு ஹைரா. وبعد يأتي برنامج دراما يقدمها الطالب مراد مرشد وفريقه فليتفضل مشكورا. அடுத்த நிகழ்வாக இம்மேடையை அலங்கரிக்க இருப்பது நாடகம். அதை வழங்குவதற்காக முராத் முர்ஷித் மற்றும் அவரது குழுவினர் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி சரி. வலைக்கும் அஸ்ஸலாம். சபானா சபானா கொஞ்சம் சாப்பாட்டு போடு கொடுமா. சபானா பசிக்குதுமா. ஃபோன் தானே பேசிருக்கேன், பார்த்தா தெரியல, சும்மா நாயினான்றிருக்கேன். இருங்க தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆசுல்லா ஆசுல்லா கொஞ்சம் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுப்பா. என்ன சும்மா மாத்திரை இப்பதான் நான் டயர்டா இருக்கேன், பார்த்தா தெரியல. நான் ஃப்ரீயா இருக்கும்போது வாங்கிட்டு வந்து தரேன், சும்மா இருங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அல்லடா அவள் போய்த்து வாங்க. சபானா சபானா கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுமா. இப்பதான் வந்து உட்காதா, அது உங்களை பறிக்கலையா? கொஞ்ச நேரம் இருங்க, விளம்பரம் வந்து தரேன். இது கூட பிடிக்க தெரியலையா? அப்புறம் அதுக்கு தண்ணி கேட்டீங்க. என்னம்மா பண்றது, வயசாடுச்சுமா, தம்பி இல்லம்மா. இருங்க தரேன். யாழ்லா எதுக்கு நம்ம உயிரை வச்சிருக்க? எல்லாரும் கஷ்டப்படுத்துறீர்கள், நானும் கஷ்டப்படுத்துறீர்கள், இதை எடுத்துக்கோ யாழ்லா. இவங்க ரொம்ப பண்றாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடி கட்டினா தான் சரி. சபானா சபானா ஏழு சபானா. நான் எவ்வளவோ வேலை தரேன், ஆனா உங்க உமா இன்னும் பக்கத்து வீட்டுல என்னை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன உமாயிட்டு போயிடுவேன். அதுக்காக நீ இதுக்கு எழுதுற? அதுக்காக நீ இதுக்கு வெளியே போகணும்? அவங்கள வெளியே அனுப்புறேன். இப்பவே உங்களுக்கு ஒரு முடிவு காட்டுறேன்.
சுல்லா சுல்லா என்ன பெண் எங்கே கூட்டிக் கொண்டு போறாய்? உமது இரக்கத்தின் வேறு எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்யுமாறும் கட்டளையிட்டுள்ளான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ உம்மிடம் முதுமையை அடைந்து விட்டால் அவர்களை நோக்கி சீ என கூறவோ அவ்விருவரையும் விரட்டவோ வேண்டாம். மென்மையாக கொள்வீராக. இரண்டாம் காட்சி முதியோர் இல்லத்தில். வலைக்கும் அஸ்ஸலாம். யார் நீங்க? இவங்களை விடத்துக்காக வந்திருக்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி. உம்மா உம்மா ஏமா அழுறீங்க? அழாதீங்கம்மா. என்ன பண்றது, உங்க பிள்ளைகளை நல்லா வளர்த்தீங்க, ஆனா உங்க பிள்ளைகளுக்கு உங்களை வளர்க்க முடியலம்மா. அழாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்கம்மா. அழாதீங்கம்மா. எனக்கு ஒரு உதவி பண்றாமா? என்னம்மா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு ஒரு ஃபோன் போட்டு தாரீங்களாமா? சரிம்மா, நம்பர் சொல்லுங்க. 0661976797. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ சம்னா. யாரு யாரு?
ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யார் பேசுகிறது? நாங்க முதியோர் இல்லத்திலிருந்து பேசுறோம். முதியோர் இல்லத்தில் இருந்தா? ஆமா, உங்க அம்மா இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. எங்க அம்மாவா? ஆமா, உங்க அம்மா தான். யார் விட்டுட்டு போனா? உங்க நானா தான் விட்டுட்டு போனாங்க. இங்க உடனே எங்க வர முடியுமா? சரி சரி, நான் உடனே வாரேன். அஸ்ஸலாம் அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். உட்காருங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு ஃபோன் வந்தது. உங்க அம்மாவா? அவங்க பேர் என்ன? அவங்க பேர் சாரா. ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். ஓ அவங்களா? அவங்க முதலா நம்ம ரூம்ல இருக்காங்க, போய் பாருங்க. உம்மா உம்மா. சம்னா, அல்லாதீங்கம்மா, வாங்கம்மா போலாம். மூன்றாம் காட்சி. ஷம்னா மூன்றாம் காட்சி. ஷம்னா வீட்டில். உட்காருங்கம்மா. தண்ணி குடிங்கம்மா. சாப்பிட்டீங்களாம்மா? இன்னும் இல்லம்மா. இருங்கம்மா, சாப்பாடு போட்டு வரேன். என்னை பராமரித்தது போன்று அவ்விருவருக்கு நீ கருணை புரிவாய். யாரும் அவங்கள அங்க கொண்டு போய் விட்டது? உங்க நானத்தை சம்னாங்க போய் விட்டான்.
என்னது ஆஷுல்லா? ஆமா, அவர்தான் அங்க போய்விட்டான். வாங்கம்மா என் கூட. அடுத்தாங்க பாத்துக்கோங்களேன். ஏசக்குள்ள நாங்க பார்த்து பேசுங்க. இப்போ இங்கிருந்து போகணுமே. நீங்க மைக் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இறக்கமா பிடிச்சுக்கோங்களேன். இங்க பார்த்து பேசணுமே. இங்கேயும் பார்த்துக்கோங்க. உரமா நான்காம் காட்சி ஆஷியுல்லா வீட்டில். வாங்க. அஸ்ஸலாம் அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஆஷுல்லா இருக்கானா? இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னவா உள்ளவா? என்னது உள்ளவா? நீ பண்ண காரியங்களுக்கு மூஞ்சிலே முழிக்க கூடாது. நான் என்ன பண்ணேன்? இவங்க இப்பதான் முதல்லத்தில் விட்டுட்டு வந்தேன். அட பாவி, நீ இப்படி பேசுற? வாப்பா இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவியா? உம்மா வாப்பா நமக்கு இப்படியா சொல்லி கொடுத்தாங்க? இல்ல நம்ம மார்க்கமா இப்படி சொல்லி கொடுத்தது? நீ ஒன்ன மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கும் 2 பிள்ளைகள் இருக்காங்க. இந்த நிலைமை நாளைக்கு உனக்கும் வரலாம். அதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடிக்கொள். நாங்க போய் வரோம். போ போ. ஆசியா ஆசியா, தண்ணி கொண்டு வா. போங்கப்பா, இப்பதான் நல்லா விளையாடும் போது அது கொண்டு வா இது கொண்டு வாட்டாங்க. என்னால கொண்டு வர முடியாது. போங்கப்பா. அப்துல்லா கொஞ்சம் கடைக்கு பாப்பா. என்னம்மா நல்லா கேம் பாட்டு இப்ப கடைக்கு போ சொல்லிடுங்க. என்னால போக முடியுதாமா? என்னால போக முடியாதுமா. கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். என்னங்க நீங்க கவனிச்சுக்கலாம். நம்ம பிள்ளைங்க வர நம்ம பேச்சே கேட்க மாட்டீங்க. இப்படியே பிறந்தா நாளைக்கு வயசானதுக்கு அப்புறம் யார் நம்மளை பார்த்துப்பாங்க? நீ கவலைப்படாத சபானதுக்கு இப்போ ஒரு முடிவு கட்டுறேன். அப்துல்லா ஆசியா, அப்துல்லா ஒன்னு தானே கூப்பிடுவா. இங்க என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் பிள்ளைங்க பேச்சே கேட்க மாட்டீங்க? இதே பண்ண 2 பேரும் ஹாஸ்டல்ல நீங்க எங்களை ஹாஸ்டல் சேர்த்தினா நாங்க உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்தினுவோம். நீங்க எப்படி உங்க உமாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்தினாங்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்திடுவோம். சபானா, நாங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்பு இப்பதான் சபானா புரியுது. ஆமாம். அல்லாஹ் அருட்கொடையிலும் ஒன்றான பெற்றோரை பேணுவோம், பராமரிப்போம், இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.